Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ஆரி ஒர்க்கோட மோட்டிவ்ஸு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டோன்ஸ், அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ், கொஞ்சம் ஸ்டோன் செயின்ஸ், அப்புறம் கொஞ்சம் பேர்ல்ஸ், இது மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அழகான ஒரு மோட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு குந்தன் ஸ்டோன்ஸை நார்மலாக க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் தனியாக ஷூ பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சுற்றிரும் நம்ம சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். சுகர் பீட்ஸை வந்து எல்லா மெட்டீரியல்ஸ் லைக் எல்லாத்துலேயும் போடலாம். ஜரி த்ரெட்டில் போடலாம், ஷூயிங் த்ரெட்டில் போடலாம். நீங்கள் வந்து ஷூயிங் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜரி த்ரெட்டில் போடுறத விட ஷூயிங் த்ரெட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீடில் லோட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்து போடுறத விட கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் நீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எட்ஜ் கொண்டு வந்துட்டு இந்த பீட் மேலேயே போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பீட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டோன் செயின்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டோன் செயினை வந்து நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணாமல் அப்படியே நம்ம டைரெக்டாக இந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்ல ஸ்டோனை வந்து க்ளோஸாக கொண்டு வந்து போடுங்க. ஃபேப்ரிக்கோட ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் இன்பிட்வீனில் தெரியாத லெவலுக்கு நல்லா க்ளோஸாக வச்சு போட்டு பழகுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எட்ஜ் பார்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், இங்கே வரையில இது சுற்றிரும். நம்ம வந்து ஒரு த்ரெட் போட்டு கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறோம். சுகர் பீட்ஸும் இந்த மாதிரி நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக, ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம வந்து எட்ஜ் பார்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எட்ஜ் பார்ட் வரையில் இந்த இடத்துல பீட் மேலே நீங்கள் ஒரு லாக் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பேர்ல் வைக்க போகிறோம். ஸோ பேர்ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் செயின்ஸில் நிறையா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ல் வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியே இதை ஸ்டிக் பண்ணாமல் டேரெக்டாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அப்போது நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த சென்டர் ஷேப் கொண்டு வந்துருங்க. பாருங்க, இப்போ உங்களுக்கு அழகாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு திலகம் ஷேப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ திரும்பவும் நம்ம இதை சுற்றிரும் நம்ம சுகர் பீட்ஸ் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே எப்படி 2 வருஷம் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஃபைனல் ரவுண்ட் அவுட்டர் லைனும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து பேச்சஸ், திலகம் பேச்சஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபர்தராக சுற்றியும் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் பேர்ல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூ வைக்கையில் சென்டரில் வச்சுட்டு
கண்டினியூஸாக நான் க்ளூ வைக்கிறேன். கேப் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். அதனால் நம்ம வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி க்ளூ வச்சுக்கலாம். டூத் பிக்கில் லேசாக க்ளூ டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஓவர் ஷேப்பாக வச்சுட்டே வரலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நல்லா 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பீட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பேர்ல் சுற்றி நம்ம சுகர் பீட்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் எஜ்ஜில் எல்லாத்துலேயும் க்ளூ வைக்கிறேன். ரொம்ப பின் ட்ராப் இருந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ட்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு கிராண்டான ஒரு மோட்டிவ்ஸ் வந்து வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் குயிக்காக நம்ம எப்படி ஒரு பெரிய மோட்டிவ்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். இதை வந்து நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய பட்டுப்பாவாடை சட்டை, லைக் சாரீஸில் இல்லைனா சல்வாஸில் எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் பெரிய பெரிய மோட்டிவ்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.